பல நேரங்களிலே நமக்கு ஒரு மிகவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு தலைப்பு, ஒரு செய்தியாக எது இருக்கின்றது என்றால் இறுதி தீர்ப்பு. உலகம் அழிந்துவிடும் என்ற அந்த செய்தி. உலகம் அழிந்துவிடும், அனைவரும் இறுதி தீர்ப்புக்காக என்று கடவுள் முன்னிலையிலே ஒன்று கூடுவார்கள் என்ற இந்த செய்தியானது நாம் கேள்விப்படுகின்ற பொழுதெல்லாம் மனதிலே ஒரு விதமான பதட்டத்தையும் மனதிலே ஒரு விதமான பயத்தையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நினைச்சு பாருங்க, யாரு பயப்படாமல் இருக்கிறீங்க? உலகம் அழிய போதுன்னு சொன்னா, உலகம் அழிந்த பிறகு நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா அதுவும் ஒரு பயம்தான். அந்த பயம் அப்புறமா தான் தெரியும் ஏன். இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் இந்த இறுதி தீர்ப்பை பற்றியும் உலகத்தினுடைய முடிவை பற்றியும் எடுத்து சொல்லுகிறார்கள். தானியேல் இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகின்றார். அந்த நாளிலே இறந்தோர் அனைவரும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு புத்தகமானது வைக்கப்படும், திறந்து வைக்கப்படும். அது யார் யாரெல்லாம் வாழ்வு பெறுவார்களோ அவர்களுடைய பெயர்கள் உள்ள பட்டியல் உள்ள அந்த புத்தகம் அங்கே வைக்கப்படும். யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் வாழ்வு பெறுவார்கள். அனைவரும் அந்த வாழ்வு என்பதற்குள் நுழைய முடியாது என்பதை எடுத்து கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி நாளை பற்றி சொல்லுகின்றார். அந்த இறுதி நாளிலே அவர் கடைசியாக சொல்லுகின்ற வரிகள், அந்த நாள் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. தந்தை ஒருவரை தவிர வேறு யாருக்குமே அந்த நாளை பற்றி தெரியாது. விண்ணகத்தில் இருக்கின்ற வானதூதருக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாது. கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த நாளானது எப்பொழுது வரும் என்று தெரியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார். அந்த நாள் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நாள் நிச்சயமாக வரும் என்பது மட்டும் உறுதியான ஒன்று. அந்த நாள் வருகின்ற பொழுது நாம் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோமா என்பது ஒரு மிக முக்கியமான சிந்தனைக்குரிய, சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பொதுவாக ஒருத்தர்கிட்ட ஒரு பேங்க்கில் ஒரு 50,000, 1 லட்சம் இல்லை 10 லட்சம் காசு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. அவங்க நாளைய தினத்தை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லை குடும்பத்தில் அப்படின்னாலும் அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. நான் பண்ண போகிறேன் அப்படின்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேங்க்கில் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிறாங்க தேவையான அளவு. அதனால் கவலைப்பட மாட்டாங்க. இதே ஒன்றுமே இல்லாதவங்க, பேங்க்லேயும் ஒன்றும் இல்லை கையிலையும் ஒன்றும் இல்லை அப்படின்னும் பொழுது அவங்களால நிம்மதியாக கூட தூங்க முடியாது ஒரு நாள் கூட. நாளை காலையில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, யாருக்காவது உடம்பு சரியில்லை என்ன ஆக போகுதுன்னு தெரியல என்ற கவலை இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் இதை இறுதி நாளை பற்றிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் நமக்கு தேவையான அனைத்தையும் அந்த நூலிலே நமது பெயர் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு நாம் செய்து வைத்திருக்கின்றோம் என்றால் அந்த நாள் எப்பொழுது வரும் என்பதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட போவது கிடையாது. ஆனால் நமது பெயர் அங்கே இருக்கின்றதா இல்லையா என்ற அந்த சிந்தனைக்குரிய அந்த கேள்வி வருகின்ற பொழுது அப்பொழுதுதான் பயம் உருவாகும். அப்பொழுதுதான் நாம் நிறைய யோசித்து கொண்டே இருப்போம். அந்த நாள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது என்னுடைய பெயர் அந்த நூலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? வாழ்வுக்குரிய அந்த நூலில் யாரும் கையெல்லாம் தூக்க வேண்டாம், நீங்களே கேட்டு பாருங்கள். இன்றைக்கி உலகம் முடியுது அப்படின்னா, நம்ம எல்லாம் கடவுளுடைய அரியணைக்கு முன்பாடு நிற்கிறோம் அப்படின்னா என்னுடைய பெயர் அந்த புக்கில் இருக்கும், நம்ம செலக்ட் ஆகியிருப்போம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதுதான் ஒரு உண்மையான பயத்தை உருவாக்குகிறது. இந்த உலகம் முடிகின்றது, ஆனால் நமக்கு மற்றொரு வாழ்வு உண்டு என்பது நமக்கு தெரியும். அந்த வாழ்விலே நாம் நுழைய வேண்டும் என்றால் அந்த புத்தகத்திலே நம்முடைய பெயரானது இருக்க வேண்டும். அதில் எனது பெயர் இருக்கின்றதா என்ற அந்த கேள்வி எழுகின்ற பொழுது எவ்வளவு ஒரு பெரிய பதட்டம் என்பதை சிந்தித்து பாருங்கள். பொதுவாக எக்ஸாம் ஒரு செலெக்ஷன் கமிட்டிக்கு போகிறாங்க, ஏதாவது செலெக்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வெளிவர போகுதுன்னு வச்சுக்கிங்க. அதில் உங்கள் பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் உங்கள் பேர் இல்லைன்னு வச்சுக்கிங்க, என்ன நினைப்போம்? அது வரவே கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். உண்மையா இல்லையா? அது உண்மையான ஒன்று. நம்முடைய பெயர் அதில் இருக்கின்றது என்றால் நாம் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட போவது கிடையாது. ஆனால் நமது பெயர் அதில் இருக்கின்றதா இல்லையா என்ற அந்த கேள்வியை நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளே கேட்டு பாருங்கள். கேட்கின்ற பொழுது ஒரு விதமான பதட்டம் உருவாகும், பயம் உருவாகும். எங்கே எனது பெயர் அதில் இல்லாமல் போய்விட்டால் என்ன நிகழும் என்று. திருவெளிப்பாட்டு நூலிலே மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், விண்ணகத்திலே
இறந்தவர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அந்த அரியணையின் முன்பாக திரண்டு நிற்கின்றார்கள். திரண்டு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு நூலானது திறந்து வைக்கப்படுகின்றது. நூல்கள் திறந்து வைக்கப்படுகின்றன. அதிலே வாழ்வுக்குரிய நூலும் திறந்து வைக்கப்படுகின்றது. யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் அந்த வாழ்வுக்குரிய நூலிலே இருக்கின்றதோ அவர்கள் மட்டும் விண்ணகத்திற்கு செல்வார்கள். யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் அந்த வாழ்வுக்குரிய நூலிலே இல்லையோ அவர்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு ஏரிக்குள் சென்று விடுவார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. 21வது அதிகாரம் தொடர்ந்து அப்படியே வாசிச்சேன். 21வது அதிகாரம் 4வது வசனத்திலே திருவெளிப்பாட்டு நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்களிலே யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் அந்த வாழ்வுக்குரிய நூலில் இடம்பெற்றிருக்கின்றதோ அவர்களுக்கு என்றுமே சாவு இராது, அவர்களுக்கு என்றுமே துயரம் இராது, அவர்களுக்கு என்றுமே துன்பம் இராது, அவர்கள் எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், இறைவனோடு இருப்பார்கள் என்று அந்த 4வது வசனம் மிக அழகாக சொல்லுகின்றது. அதற்கடுத்து 8வது வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா யார் யார் எல்லாம் அதற்குள் செல்ல முடியாது என்பதை எடுத்து கூறுகின்றது. யார் யாரெல்லாம் போக முடியாது அப்படின்னா கொலையாளிகள், கெட்ட நடத்தையில் ஈடுபடுகிறவர்கள், பரத்தமையில் ஈடுபடுகிறவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இன்னும் இந்த சூனியக்காரர்களிடத்தில் சென்று குறி கேட்கின்றவர்கள் என ஒரு பெரிய லிஸ்ட் அங்கே இருக்கு. இவைகளை எல்லாம் யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ இவைகள் அனைத்தும் அருவருப்பானவை என்றும் இந்த அருவருப்பானவற்றை செய்கின்றவர்கள் ஒருபொழுதும் விண்ணுலகில் செல்ல முடியாது என்பதை அங்கே எடுத்து கூறுகின்றது. அவர்கள் அனைவருக்கும் உரியது நெருப்பும் கந்தகமும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 21வது அதிகாரம் 27வது வசனம் கடைசி வசனத்தில் சொல்லுகின்றது, இப்படிப்பட்ட அந்த அருவருப்பான செயல்கள் செய்கிறவர்கள் ஒருபோதும் அந்த வாழ்வு என்கின்ற இடத்திற்குள் நுழையவே முடியாது என்பதை எடுத்து கூறுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். என்னுடைய பெயரானது அந்த வாழ்வுக்குரிய நூலில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு நான் என்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றேனா, அதற்கு ஏற்றவாறு நான் விண்ணுலகில் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் தெரிந்திருந்தும் கூட நாம் ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். புனித பவுலடியார் சொல்லுகின்றார், பிலிப்பியருக்கு திருமுகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகின்றார், நமக்கோ விண்ணகம்தான் தாய்நாடு, அங்கிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று குறிப்பிடுகின்றார். அதற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த வாழ்வானது நமக்கு நிரந்தரமானது அல்ல, மாறாக விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். விண்ணகம் தான் நம்முடைய தாய்நாடு. அங்கே நம்மை அழைத்து செல்ல அவர் வருகின்ற பொழுது நாம் தயாராக இருக்கின்றோமா? என்றுமே சாவு இல்லாத அந்த நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் பல நேரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்திலும் பணத்திலும் பதவியிலும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைத்தையும் மறந்து விடுகின்றோம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனங்களுக்குரிய அந்த பகுதியிலே ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று அனுப்பி வைக்கின்றார். சீடர்களும் செல்லுகிறார்கள், பணிகளை எல்லாம் செய்கிறார்கள். செய்து முடித்துவிட்ட பிறகு மீண்டும் இயேசுவிடத்தில் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே இங்க பாருங்க, நாங்க உமது பெயரால் அங்க போயிட்டு பேய்களை அதட்டினோம், பேய்களை ஓட்டினோம், சாத்தான்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன, சாத்தான்கள் நாங்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டு பயந்து ஓடுகின்றது என்று ரொம்ப மகிழ்ச்சியா சத்தமா அவங்க மட்டும் சொல்லிட்டாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், சாத்தான்கள் மின்னலை போல மேலிருந்து கீழே விழுவதை நான் கண்டேன், சாத்தான்கள் உங்களுக்கு பயந்து ஓடியதையும் நடுங்கியதையும் நான் கண்டேன், பாம்புகள் மீதும் தேள்கள் மீதும் நீங்கள் மெரித்த போது அவங்க உங்களை தீண்டாமல் இருப்பதையும் நான் கண்டேன், உங்களுக்கு இத்தனை அதிகாரங்கள் அனைத்தும் கொடுத்திருப்பதையும் நான் கண்டேன், ஆனால் இவற்றில் நீங்கள் மகிழ வேண்டியது கிடையாது, மாறாக உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் இருப்பதை கொண்டே நீங்கள் மகிழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்ல வருவதும். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய நலன்களையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விட்டார் என்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது. அதிலே மகிழப் போவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை தான் சொல்லுகிறார். சீடர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள், அதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இதை பற்றி நீ ரசிக்கவோ அல்லது மகிழவோ என்ன இருக்கின்றது? உன்னுடைய பெயர் விண்ணுலகில் இல்லாத வாழ்வதரும் நூலிலே இடம்பெறவில்லை என்றால் நீ மகிழ்ச்சியாக இருந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்கின்றார். அந்த நூலிலே உனது பெயர் எழுதப்பட்டிருப்பதை கண்டு நீ அதற்காக மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றும் நாமும் பல நேரங்களிலே மாய கவர்ச்சிகளினாலும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளினாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்விலே கடவுளை மறந்து விடுகின்றோம். எனது பெயர் அந்த வாழ்வு என்கின்ற நூலிலே இடம்பெற்றிருக்கின்றதா என்பதை கூட பற்றி நாம் யோசிப்பதை நிறுத்தி விடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டிய ஒன்று. இன்றைய நாளில் நான் செய்த அனைத்து செயல்களும் என்னுடைய பெயரானது எந்த நூலிலே இடம்பெறுவதற்காக என்று இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். வாழ்வு தரக்கூடிய நூலிலே எனது பெயரை இடம்பெறக்கூடிய அளவிற்கு நான் இன்று என்னுடைய செயல்களை செய்திருக்கின்றேனா, அல்லது சாவு என்கின்ற அழிவு என்கின்ற நூலிலே என்னுடைய பெயர்கள் வருகின்ற அளவிற்கு என்னுடைய செயல்களை செய்திருக்கின்றன என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், நாம் அவ்வாறு நம்முடைய பெயரை மாறுதலாக அல்லது தவறுதலாக அழிவு என்கின்ற நூலிலே எழுதிவிட்டோம் என்றாலும் கூட அதை திருத்திக் கொள்வதற்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுதான் பாவ சங்கீர்த்தனம். பாவ சங்கீர்த்தனம். நாம் தவறு செய்து விட்டோம் என்றால், நாம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றால், என்னுடைய தவறை கடவுள் மன்னிப்பாரா என்றால் நிச்சயமாக மன்னிப்பார். திருச்சபையிலே இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பாவ சங்கீர்த்தனம். நாம் அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எப்பொழுதும் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் இந்த ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம். எனவே நாம் நம்முடைய பெயரை வாழ்வு என்கின்ற அந்த நூலில் இடம்பெற முற்படுவோம். ஆமேன்.